அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவுக்கு அவர் பல காரியங்களை சபையை குறித்து சொல்லுகிறார். நாம் பார்த்திருக்கிறோம் அவர் எப்படியாக திருச்சபையினுடைய ஆரோக்கியத்திற்காக ஆரோக்கியமான உபதேசத்தை அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆரோக்கியமான உபதேசம், எல்லாரும் சொல்லுங்க. ஆரோக்கியமான உபதேசம். என்ன மாதிரி உபதேசங்க? ஆரோக்கியமான உபதேசம். You see, the gospel is for salvation. The doctrines of the apostles is for our spiritual growth. Gospel, நான் இப்படியா சொல்லுவேன், water is the elixir of life ன்னு சொல்லி நம்ம படித்திருக்கிறோம். தண்ணீர் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. ஆண்டவருடைய சுவிசேஷம் இல்லாமல் விசுவாசி வாழ முடியாது. ரட்சிப்பு அதில் தான் வருகிறது. ஆனால் ஆரோக்கியம் என்பது உடலுக்கு தேவையான போஷாக்குகளை நாம் சாப்பிட்டால்தான் சரீரம் ஆரோக்கியமாக திகழும். Only when we receive the right kind of nourishment for the body is healthy. The epistles of the apostles are nourishment to the body of Christ. இந்த நிருபங்கள் எல்லாம் தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறது. So I am asking you, are you fit? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் எப்படிப்பட்ட ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? சரியான தேவனுடைய புரிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியம். ஏனென்றால் நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாய் இருக்கிற தீமோத்தேயு கிட்ட சில காரியங்களை மனம் திறந்து பேசுகிறார். He is openly speaking to Timothy about certain issues that the church is facing. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆவியானவர் என்ன பண்ணுவார்? எப்போதுமே நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு திருச்சபை என்று சொல்லும் போது அந்த திருச்சபையில ஆவியானவர் எது சரி எது சரியில்லை காண்பிப்பார். யாரிடத்துல பரிசுத்தம் இருக்கிறது, யாரிடத்துல பரிசுத்தம் இல்லை காண்பிப்பார். ஆவியானவர் வெளிப்படுத்துகிறவர். The Spirit of God is a spirit of revelation. Do you have the discernment of the Spirit of God? யோவான் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். John 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, இவர் சத்தியத்துக்குள் நடத்துகிறவர். The Spirit of God is the Spirit of truth. இவர் சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். சரி, அந்த சத்திய ஆவியாகிய அவர் எப்படி நம்மோட பேசுவார்? வாசிங்க மேல. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, தான் பிதாவினிடத்திலே கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எதை அறிவிப்பார்? வரப்போகிறது. சத்தியத்தை பேசுகிற சத்தியத்தின் ஆவி. The Spirit of truth will reveal to you about the things to come. பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர், அவர் வரும் காரியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துவார்.
என்னுடைய அன்பிற்குரிய திருச்சபையோரே, தொலைக்காட்சி நேயர்களே, those who are watching me, kindly understand, the Holy Spirit will reveal about the things to come. நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் பரிசுத்தாவியார் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறவைகளை காதுள்ளவன் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர் நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொல்லி வெளிப்படுத்துவார். யார ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னு வெளிப்படுத்துவார். அதே சமயம் யார சபையில கேன்சர் மாதிரி இருக்கிறாங்களோ அவங்களையும் வெளிப்படுத்துவார். The Lord will reveal everything. The Lord will reveal everything. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எதை பத்தி வெளிப்படுத்த ரொம்ப விரும்புகிறார்னா, கடைசி காலங்களை குறித்து அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். நாம் வாழ்கிறது கடைசி காலங்களில் வாழ்கிறோம். ஆகவே அவர் கடைசி காலங்களை குறித்து என்ன சொல்ல போகிறார்? வாசிங்களேன் மேல. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி என்னவா? பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. பாருங்க, பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. இங்கே அவர் கடைசி நாட்களை குறித்து பேசுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. Paul is warning about the last days where the times will be difficult. கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அதாவது நம்ம சபைகளிலே ஆதி நாட்களில் சர்ச்சுன்னா ஒரு ரெவரன்ஸ் இருந்துச்சு. சபை ஊழியக்காரர்னா ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர் இருந்துச்சு. ஆனா இப்போ இருக்கிற காலங்களில் அந்த ரெவரன்ஷியல் ஃபியர் இருக்கிறது இல்லை. தெய்வ பக்திக்குரிய ஒரு பயம் இருப்பது இல்லை. காரணம் என்ன? இன்றைக்கு ஜனங்களுக்கு இந்த கடைசி நாட்களை குறித்து ஒரு பயம் இல்லை. அப்படி பயமில்லாமல் போக செய்கிறவர்கள் யார்? மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய உபதேசம், மாயமான உபதேசம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். எதுவுமே மாறலையே, அவர் வருவாருன்னு சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தம் எங்க? பைபிளையே கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பாங்க. யாரு? கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய சித்தப்படி நம்ம வாழணுன்ற அந்த இன்டென்ஷன் மாறி, நான் என்ன வேணா பாவம் செய்வேன், ஆண்டவருடைய கிருபை என் மேல இருக்கிறதுனால, அந்த கிருபை இருக்கிறதுனால நான் கடவுளுக்கு ரொம்ப பிரியமானவன்,
என் பாவத்தை எல்லாம் சிலுவையில் அவர் மன்னிச்சிட்டார், அதனால நான் திருப்பி திருப்பி பாவம் செய்யலாம். இதுக்கு பேரு ஹைப்பர் கிரேஸ். ஹைப்பர் கிரேஸ். சமீபத்தில் இப்படிப்பட்ட மாயமான இந்த உபதேசத்துக்கு நான் என்னுடைய ஊழியத்தில் இருந்து ஒரு கேஷுவாலிட்டி, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ரட்சிப்பை பெற்று ஊழியத்தில் அவ்வளோ வல்லமையா எழுப்பினாலும் கடைசி நாள்ல இப்படிப்பட்ட பொய்யர் ஆண்டவருடைய அந்த பரிசுத்தம், அபிஷேகம், உபவாசம், ஜெபம், எழுப்புதல் இதெல்லாம் பிடிக்காம சுகபோகமா வாழ்க்கையை அனுபவிக்கிற, கஷ்டமே இல்லாத, பணம் கோடி கோடியா குவிற, பாவம் செஞ்சாலும் இயேசு என்னை நேசிக்கிறார்ன்ற கள்ள உபதேசமாகிய இந்த ஹைப்பர் கிரேஸ்ல மாட்டிக்கிட்டு இன்னைக்கு சில பேர் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். இப்படிப்பட்டவங்களுக்கு கரெக்ஷனே பிடிக்காது. அவங்களுக்கு தேவையெல்லாம் அன்பு அன்பு அன்பு. குடிக்கிற அப்ப தாம் பிள்ளைய ஏன் குடிக்கிறேன்னு கேட்க மாட்டான். தப்பு செய்கிற ஒரு பாஸ்டர் தான் சபையில் இருக்கிற விசுவாசிக்கிட்ட ஏன் இந்த தப்பு செய்கிறேன்னு கேட்க மாட்டார். ஏன்னா அவரே அந்த தப்புல இருக்கிறனால. அப்படி கேட்டா அவருக்கு ஃபர்ஸ்ட் மனசாட்சியில குத்தும். அதனாலதான் இங்க எழுதியிருக்குது, மனசாட்சியில சூடுண்ட பொய்யர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தங்களுடைய மனசாட்சிய வித்து போட்டவங்க. அதாவது மனசாட்சி சூடுபட்டு அது அழிஞ்சு போயிருச்சு, மனசாட்சி கெட்டு போயிருச்சு, கருகி போய்விட்டது. அந்த கான்ஷியன்ஸ் சாகடிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. தப்பு செஞ்சா என்ன பண்ணும்னா, அந்த மனசாட்சி ஒரு முக்கோண கத்தி மாதிரி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மனசுக்குள்ள அப்படியே அந்த கத்தி சுத்திக்கிட்டே இருக்குமா. கொஞ்சம் அப்படி விளக்கணும்னா அது இடிக்கும், கொஞ்சம் இப்படி விளக்கணும்னா அவர் சுட்டி காமிப்பார், பரிசுத்த ஆவியானவர் காண்பிப்பார். பட் த ப்ராப்ளம் இஸ், இந்த இடம் அப்படியே செத்து போயிருச்சுன்னா, இந்த மனசாட்சி சாகடிச்சிட்டா உணர்வற்ற இருதயம் ஆயிடும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. Never allow your heart to become cold. உங்களுடைய இருதயம் எப்போதுமே, எவ்வளவுதான் உலகத்தில் உபத்திரம் வந்தாலும் உங்களுடைய இருதயம் மட்டும் கர்த்தரை விட்டு விலகவே கூடாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, கடைசி நாட்கள்ல விசுவாச துரோகம் வரும்னு சொல்றார். விசுவாச துரோகம். They will abandon the faith and follow the deceiving spirits. faith விட்டுருவாங்களாம், faith விட்டுருவாங்களாம், விசுவாசத்துக்கு துரோகம் பண்ணுவாங்களாம். இது நடக்கும்னு ஆண்டவர் சொல்றார். கடைசி நாட்கள்ல இது நடக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. பாருங்க, விசுவாச துரோகம் கண்டிப்பா நேரிடும் சொல்லி பவுல் சொல்றார். விசுவாச துரோகம் நேரிடும், அதுக்கு பிறகுதான் அந்த அந்தி கிறிஸ்து வருவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார்.
லிசன் வெரி கேர்ஃபுல்லி. விசுவாச துரோகம், விசுவாசத்துல வளர்க்கப்பட்டவங்க அந்த விசுவாசத்துக்கு துரோகம் பண்றது, சபைக்கு வராமல் இருப்பது ஒரு விசுவாச துரோகம். சபையில கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றாமல் இருப்பது ஒரு விசுவாச துரோகம். சபைக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அந்தரங்க பாவ வாழ்க்கையில் வாழ்வது விசுவாச துரோகம். தேவனுடைய அழைப்பையும் ஊழியத்தையும் உதாசீனப்படுத்திட்டு சுகபோகமான வாழ்க்கை வாழ்வது விசுவாச துரோகம். When somebody moves from the faith into a life with the sin, பாவத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு தன்னை விற்று போடுகிற மனிதர்கள், அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பவுல் சொல்றார், எச்சரிக்கிறார், தீமோத்தி கிட்ட சொல்றார், பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து. மார்க் 13 வாசித்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 13 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நானே கிறிஸ்துன்னு சொன்னா அவங்க கிரைஸ்டின் இல்ல. உண்மையா கிறிஸ்து யாருன்னு சொன்னா அவர் தியாக செம்மல், அவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வான்னு சொன்னவர். பாவத்தை திரும்பி திரும்பி செய்யு சொன்னவர் இல்ல, உலகத்தை வெறுத்துட்டு சிலுவை எடுத்துட்டு என் பின்னாடி வாழ்ந்தார். ஆனா இன்னைக்கு ஹைப்பர் கிரேஸ்ல என்ன சொல்லி தராங்க? நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். நான் ஊழியத்தில் ட்ரெயின் பண்ண ஒரு பையன் இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஊழியம் வேண்டாம், எனக்கு ஹைப்பர் கிரேஸ் ஊழியம் தான் வேணும்னு சொல்லி ஊழியத்தை விட்டுட்டு சமீபத்தில் போயிட்டான். ஏன்? இது கொஞ்சம் கடினமான கிரவுண்ட். இதுல அதிகாலையில் ஜெபத்துக்கு வந்து நிக்கணும், இது உபவாசம் இருக்கணும், இது கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கணும், பசியிலும் பட்னியிலும் நிக்கணும். ஆனா இந்த கள்ள உபதேசம், நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, கடவுளுடைய கிருபை உன்னோட இருக்குது, உனக்கு எல்லாமே அவர் கொடுப்பார், நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ பிள்ளை அவர் அப்பா, அப்பான்றனால உன் மேல அன்பு வச்சிருக்கிறார், நரகமே கிடையாது. நீ என்ன தப்பு செஞ்சாலும் அவர் உன்னை நேசிக்கிறார், அதனால உன்னை நரகத்துல போட மாட்டார். இதுதான் ஹைப்பர் கிரேஸ் டீச்சிங். இன்னைக்கு அதுதானே இன்னைக்கு வாலிபர்களுக்கு வேணும். நான் என்ன தப்பு செஞ்சாலும் இயேசு என்னை நேசிக்கிறார். ஒரு ஊழியக்காரன் வாலிபர்கள் மத்தியில் பிரசங்கம் பண்றத கேட்டேன். டே, உலகம் என்ன சொன்னாலும் இயேசு உன்னை நேசிக்கிறாரா, கவலைப்படாதரா, இயேசு உன்னை பயங்கரமா நேசிக்கிறாரா அப்படின்னா ஒரே விசில் பறக்குது, எல்லா கையை தட்டுறான். பாவிகளை ஆண்டவர் ரட்சிக்க வந்தாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தை விட்டு மனம் திரும்புன்னு சொல்ல வந்தார். நியாய தீர்ப்பே கிடையாது. நியாய தீர்ப்பை கர்த்தர் முறியடிச்சிட்டாரு, நியாய தீர்ப்பு கிடையாது. அப்புறம் ஏன் சாமி யூதாஸ் நாண்டுகிட்டு செத்தான்? ஏன் இப்ப யூதாஸ் மரித்தான்? ஏன் யூதாஸ் மேல அப்படி ஒரு நியாய தீர்ப்பு இருந்தது? அவன் பாவத்தை விட்டு விலகவில்லையே, இயேசுவை காட்டி கொடுத்தானே. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள், விலகி போவார்கள். பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. நான் இதை தனியா உங்களோட பேசணும்னு ரொம்ப பாரத்தோட காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த சப்ஜெக்டை பேசுறதுக்கு முன்னாடி இந்த விசுவாச துரோகத்தை நானே அனுபவிக்க வேண்டியதாயிருச்சு.
விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இது பயங்கரமா இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் ரொம்ப எங்க நடக்குதுன்னு சொன்னா, இந்த சாதாரண லெவல்ல இருக்கிறவங்க இல்லை, நல்ல ஆசீர்வாதம் பெற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைகளில் இருக்கிற படித்தவர்கள் மத்தியிலே, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கிற சில நபர்கள் மத்தியிலே இது அதிகமாக தாண்டவமாடுகிறது. காரணம் என்ன? எப்படி வேணா சம்பாதிச்சுக்கலாம், எல்லா பணமும் கடவுள் பணம், எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம். ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். ஒவ்வொருத்தரையும் பாவம் செஞ்சுட்டு வந்துட்டு கம்யூனியன் டேபிள்ல நீங்க ரிப்பென்ட் பண்ணிட்டா போதும். அந்த கம்யூனியன் டேபிள்ல நீங்க ரிப்பென்ட் பண்றதுலயே உங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். அதுக்கு தான் கம்யூனியனே வச்சிருக்காராம் ஆண்டவர். கம்யூனியன் எதுக்குன்னா, நீ பாவம் பண்ணிட்டுனா வந்து மன்னிப்பு கேட்கறது தானே. அதனால நீ பாவம் பண்ணிட்டு வரலாமா, திருப்பி திருப்பி பாவம். அப்போ அந்த ஆண்டவர் வந்து விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ கிட்ட என்ன சொன்னாரு? இனினா என்ன அர்த்தம்? இனிமேல் பாவம் செய்யாத. எனக்கு அன்புக்குரியவர்களே, தீமோத்தி கிட்ட வார்ன் பண்றாரு. இது என்ன உபதேசம்? பிசாசுகளின் உபதேசம். ரைட் இட் டவுன். திஸ் இஸ் த டாக்ட்ரின் ஆஃப் த டெவில். டாக்ட்ரின் ஆஃப் த டெவில். இப்ப தெரியாது, இன்னைக்கு வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வருகையில ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஆண்டவர் கணக்கு கேட்பார். நான் அதிகமாய் விசுவாசிகளை இழந்ததுக்கு காரணம் only for correction. இந்த பாவத்தில் இருக்கிறேன்னு சுட்டி காண்பித்தா சபைக்கு வரமாட்டாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்துவார். விபச்சார பாவத்தில் இருக்கிற, நீ சிகரெட் அடிக்கிற, அவங்களால அவங்க மாட்டிக்கிட்டாங்களேன்னு நினைச்சு ஓடுறதுக்கு தான் பார்க்கறாங்களே தவிர, சரி கர்த்தர் நம்ம அந்தரங்கமா செய்யறதெல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார், ஆகவே நம்ம மனம் திரும்பி இருக்கணும்னு சொல்லி ஸ்பிரிட் ஆஃப் கரெக்ஷனுக்குள்ள வர்றதில்ல. நான் இந்த சபைக்கு என்ன செஞ்சேன் தெரியுமா? நான் எவ்வளவு காணிக்க கொடுத்தேன் தெரியுமா? நான் என்ன ஊழியம் பண்ண தெரியுமா? ஐயா, நீ என்ன வேணா செய், நீ ஊழியம் பண்ணிருக்கலாம், நீ காசு கொடுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ பாவத்தில் இருக்கும்போது நீ பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்வதற்கு லைசன்ஸ் கொடுத்து உன்னை ஊழியத்தில் வைக்க முடியாது. ஏன்னா இது பிசாசின் உபதேசம். அதுக்குன்னு உனக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா நான் ஒன்னும் செய்ய முடியாது. பரிசுத்தத்தை விரும்புகிற சபையில பரிசுத்தத்தை பத்தி அடிக்கடி பேசுவாங்க. சொல்லுங்க ஆமென். நான் திருப்பி சொல்லட்டுமா? பரிசுத்தத்தை விரும்புகிற சபையில பரிசுத்தத்தை பத்தி அடிக்கடி பேசுவாங்க. பரிசுத்தத்தை விரும்பாத சபையில செழிப்பை பத்தி அதிகமா பேசுவாங்க. அன்பை பத்தி மட்டும் அதிகமா பேசுவாங்க. மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லப்படுகிற செய்திகள். ஐயா, எனக்கு ஃபீவர் இருக்குதுன்னா நான் தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கணும். என் உபதேசத்துல கள்ள உபதேசம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும்னா பைபிளை முறைப்படி வாசிக்கணும். நான் விருப்பப்பட்ட வசனத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மிகைப்படுத்தப்பட்ட கிருபையை பத்தி பேசக்கூடாது. பைபிளை ஃபுல்லா படிக்கணும். இன்ஃபேக்ட் இந்த நிருபங்கள் எல்லாம் பவுல் அதிகமா எச்சரிக்கிறது, கடைசி நாட்களில் வஞ்சிக்கிற ஆவி, பிசாசுகளின் உபதேசம், டிசீவிங் ஸ்பிரிட்ஸ்,
டிசீவிங் ஸ்பிரிட்ஸ். இயேசுவே வான் பண்ணார்ல மார்க் 13:5. சோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, they will abandon the faith. விசுவாசத்தை விட்டு விலகி போகிறது மட்டுமில்லாம மற்றவர்களையும் விலகி போக பண்ணுவார்கள். மற்றவர்களையும் விலகி போக பண்ணுகிறார்கள். இந்த செடியூசிங் ஸ்பிரிட்ஸ் சொல்லி சொல்றாங்கல்ல, இந்த வஞ்சிக்கிற ஆவினா அது எப்படிப்பட்டதுன்னா, ஸ்பிரிட் ஆஃப் எரர் which is opposed to the spirit of truth. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றத நல்லா கேளுங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் சத்திய ஆவியானவர், அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஸ்பிரிட் ஆஃப் லைஸ், பொய்யின் ஆவி. இவர் சத்திய ஆவி, அது பொய்யின் ஆவி. ஏவாளை எது ஏமாத்துச்சு நினைக்கிறீங்க? பொய்யின் ஆவி, வஞ்சிக்கிற ஆவி. அந்த பழத்தை சாப்பிட நீ சாக மாட்ட. ஆமா, சரீரத்தில் சாக மாட்ட, ஆனா ஆத்துமா செத்துரும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அதை மறைச்சிட்டான். அப்போ இன்னைக்கு ஒரு விசுவாசி வந்து பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்த ஆத்துமா செத்து போய் கிடக்குங்க. தேவ பிள்ளைகளே, எனக்கு பணம் இல்லைனா கூட பரவாயில்ல, சபைக்கு லேண்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் வேண்டாம். பேங்க்ல 100 கோடி இல்லைனா கூட பரவாயில்ல, என் வாழ்க்கையில இயேசு இருந்தா எனக்கு போதும். It's all about Christ. ஆனா இந்த ஹைப்பர் கிரேஸ்ல இருக்கிறவங்க, நீ செழிப்பா இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், கடவுளுடைய பிள்ளை உன்னை அப்படி வைப்பாரு, அப்படி வைப்பாரு, இப்படி வைப்பாரு, அதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறாரு, இதுக்காக தான் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. அதை கேட்டு அவங்களும் வந்து பிசாசு கொடுப்பான். பிசாசு எல்லா பணத்தையும் கொடுப்பான். எனக்கு ஏற்பட்ட என்கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பிசாசு டைரக்ட் என்கவுண்டர். நீ ஏன் அவருக்காக வைராக்கியமா நிக்கிற? ஒரு அசுத்தாவியை துரத்தும் போது என்ன சொல்லுச்சு? உனக்கு என்ன வேணும்னு ஏசாமிய கேட்ட மாதிரி, இங்க என்ன வேணும் நான் தரேன். ஏன் இங்க வந்து சர்ச்சு கட்டணும்னு குதிக்கிற? என்ன ஏன் தொந்தரவு பண்றேன்னு? பரிசுத்தம், தேவனுடைய ராஜ்யம், உபவாசம், ஜபம், 24 மணி நேரமும் ஆராதனை, இத பத்தி பேசினா அதுக்கு எரியுது. அது சொல்லுது, நீ ஏன் இதெல்லாம் பண்ற? ஏன் இதெல்லாம் பண்ற? ஏன் என் இடத்துல வந்து நீ வந்து இந்த மாதிரி பண்ணணும்? வேற எங்கேயாவது போய, உனக்கு என்ன வேணும்? நிறைய பேரை நான் கவுத்துட்டேன், உன்னை கவுக்க முடியலையே சொல்லுது. அப்போ பாருங்க, சுகபோகமா இருக்கிறவங்களுக்கு இந்த பரிசுத்தம், பிசாசுடைய யுத்தம், இதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க தான் பிசாசுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்கல்ல. பிசாசு என்ன பண்ணுவான்? ஏசப்பாட்ட சொன்ன மாதிரி தான், ஏசு ராஜாதி ராஜா, எங்க அப்பா ஏசுகிட்டயே பேரம் பேசுறான், என்ன வேணும் பிசாசு தருவான். ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன், அவன் தர்றான்றதுக்காக எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் பின்னாடி போயிடலாமா? பாவத்தை தருவான், இச்சையை தருவான், பாதாளத்தையும் கொண்டு போய் உங்களை கண்டு சேர்த்துருவான். நாளைக்கு அவன் உங்களை வரவேற்பான், வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் காத்து நின்றேன், வாங்க. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்னைக்கு யூதாஸ் காரியத்துக்கு 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை விற்று போடுவதற்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு அன்னைக்கு ப்ராஃபிட், அவனுக்கு அன்னைக்கு காசு தான் முக்கியமா இருந்துச்சு. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எது வேணும்? எது வேணும் உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா? சில பேருக்கு சபை முக்கியம் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். சபையில வந்து ஃப்ரெண்ட் ஆவாங்க. சபையில ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா தான் சபையை விட்டு போறது மட்டும் இல்ல, தான் ஃப்ரெண்டையும் சபையில இருந்து, ஊழியத்தில இருந்து இழுப்பான்.
தான் போனதுனால தான் ஃப்ரெண்டு அந்த சபையில் இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டையும் இழுப்பாங்க. வாவ், வெரி குட், வெரி குட். எந்த ஆவியில் இருக்கிறீங்க? எந்த ஆவி? கடைசி நாட்கள்ல பவுல் தீமோத்தி கிட்ட சொல்றாரு, மனசாட்சியில சூடுண்ட போயர். இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, their consciences have been seared with a hot iron. என்னங்க? அவங்களுடைய மனசாட்சி சூடான கம்பியில, காய்ச்சின கம்பியில குத்துன ஒரு பங்க்சரான ஒரு கான்ஷியன்ஸா. ஹாட் அயர்ன் இங்கிலீஷ்ல போட்டிருக்குது. such teachings come through hypocritical liars. ஹிப்போக்ரிட்ஸ்னா சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. தாம் பண்ற பாவத்தை மறைக்கிறதுக்காக கள்ள உபதேசமாகிய மிகைப்படுத்தப்பட்ட கிருபைய தன்னைத்தானே திருப்திப்படுத்துறதுக்காக மற்றவங்களுக்கு சொல்லித்தரது. விபச்சார பாவம், போனோகிராஃபி பார்க்கறது, மக்களை ஏமாத்தி பணத்தை அடிக்கிறது, இது எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களால இந்த பாவத்தை கண்டிக்கிற செய்திகளை கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஏன்னா அது பேசினா அது குத்தும். பரிசுத்தத்தை பத்தி பேசினா குத்தும். அதனாலதான் பவுல் வார்ன் பண்றார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.